Exercise 10.4 sum 1 y equal to x power cos x னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதை differentiate பண்ண சொல்லியிருக்காங்க. First y equal to x cos x ங்கிறத எடுத்து எழுதிக்கிடுவோம். இப்போ இது நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? x power cos x, அதாவது x power nங்கிற ஃபார்மட்ல இருந்த மாதிரி இருக்கு. ஆனா அப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ண முடியாது? cos x x power cos x minus 1 அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்க வந்து cos xங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். நம்மளுக்கு வந்து x power nங்கிற ஃபார்மட்ல இருந்ததுன்னா n into x power n minus 1ன்னு போடுவோம். இந்த nங்கிறது நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்கணும். ஸோ இந்த மெத்தட்ல என்ன பண்ண முடியாது? நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதுக்காண்டி இப்போ இதை ஃபார்மட்டை நம்ம மாத்த போறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்? ரெண்டு பக்கமும் log எடுக்க போறோம். ஸோ டேக்கிங் log on both sides. ஸோ log எடுக்கும்போது log y equal to log of x power cos x ன்னு வந்துரு. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், log of a power b, அதாவது log இருந்து பவர்ல ஒரு டேர்ம் இருந்ததுன்னா அந்த பவர்ல உள்ளதை என்ன பண்ணிக்கலாம்? முன்னாடி வந்து எழுதிக்கலாம். ஸோ b log a. அந்த ப்ராப்பர்ட்டியை இங்க யூஸ் பண்ணோம்னா அந்த cos x வந்து முன்னாடி வந்துடும். cos x into log x. இப்போ இது பாத்தீங்கன்னா uv ஃபார்மட்டுக்கு வந்துட்டா, uv ல டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? ஃபார்முலா என்னது? u v dash plus v u dash. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. log y, அதாவது log x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஃபார்முலா என்னது? 1 by x. இங்க என்ன இருக்கு? நம்மளுக்கு log y இருக்கு. log y-னா அப்போ 1 by y வரும். x தவிர வேற என்ன டேர்ம் இருந்தாலும் என்ன பண்ணணும்? அகைன் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதாவது y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா அதுக்கு அர்த்தம் என்னது? dy by dx தானே அதோட மீனிங். அதனால என்ன பண்ணிருக்கோம்னா 1 by y into dy by dx போட்டு is equal to இந்த பக்கம் வந்து cos x into log x ன்னு இருக்கு. ஸோ u and v, u v dash ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா u v dash plus v u dash. இப்போ log x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 by x, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x. இப்போ இந்த டேர்ம் என்னவாயிரும்? cos x by x ன்னு மாறிடும். இங்க வந்து மைனஸ் முன்னாடி எடுத்து எழுதிட்டு sin x into log x ன்னு எடுத்து எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இந்த 1 by y into dy by dx அப்படியே வந்துட்டே இருக்கும். இங்க வந்து dy by dx தானே, நம்ம எப்பவுமே டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த சைட்ல என்ன இருக்கும்? dy by dx மட்டும்தான் இருக்கும். ஸோ y அந்த பக்கம் கொண்டு போட்டீங்கன்னா அந்த 1 by y இந்த பக்கம் வரும்போது y ன்னு மாறிடும். y into cos x divided by x minus sin x into log x. அடுத்த ஸ்டெப்ல இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒய்க்கு பதிலா கிவன் என்ன கொடுத்திருந்தாங்க? சம்ல வந்து y equal to x cos x தானே கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால ஒய்க்கு பதிலா x பவர் cos x ன்னு எழுதிட்டு ஆன்சரை முடிச்சுக்கிடுவாங்க. தேங்க்யூ.